கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும்படியாகவும் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஆண்டவர் பிறந்தது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒன்று ரெண்டு பேருக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய பிறப்பு அந்த தூதன் அப்படித்தான் உங்களுக்கு எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. இது என்ன செய்தி? இயேசு பிறந்தாருங்கிறது ஒரு நற்செய்தி. ஒரு சாரார் ரெண்டு சாரார் மற்றவங்க இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக தமது குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். ஒரு சில வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை படித்துக் கொண்டு பாடல் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சுனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்ம எல்லாருக்கும் சமாதானம் கொண்டு வரும்படி. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில சமாதானம் இல்லாத சூழ்நிலையை காணப்படும் போது அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் மாற்றி, இருளான சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய வாழ்வில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. பெத்லகேமில் பிறந்த தேவன் இந்த நாளில் பொன் பொருள் ஆண்டவரை கொண்டு வந்து பணிந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. முதலாவது இந்த ஆட்டு இடையர்கள், அவங்க தான் அந்த செய்தி சொல்லப்பட்டது. அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் ஆண்டவர் போய் பார்த்தாங்க. அந்த புல்லணையிலே கிடத்தி இருக்கிற அந்த குழந்தை இயேசுவை அப்படியாய் பாடினாங்க. இன்றைய நாமும் கரங்களை தட்டி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடலோடு ஆண்டவரை துதித்து பாட போறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கட்டிலே கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரியாரோ, ஆராரோ ஆராரோ ஆரியாரோ. தூங்கு தூங்கு ஆராரி, தூங்கு தூங்கு ஆராரி. சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனாம். இங்கு தங்கமுள்ள பசுத்தொட்டியே படுத்திருக்கிறார், இங்கு தங்கமுள்ள பசுத்தொட்டியே படுத்திருக்கிறார். துணியும் கண்ணியும் கட்டிலே கோமகனும் தொட்டிலே,
இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா தொழிலும் மகிழும் குட்டியிலே கோமதனும் கட்டியிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாலானி தூங்கே தூங்கே பாலானி. பாட்டு தூக்க வைக்கிறோம் எல்லாரையும். ஆண்டவர் தான் நம்ம தூங்க வைக்கிறோம் இல்லையா? நீங்க தூக்கிறாங்க. ஒரு ஃபெஸ்டிவ் சீசன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தும் ஆண்டவர் உற்சாகமா.